அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சவுதியோடைய பார்ட் 2ங்க. இதில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல்னால், இந்த ரோடு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த ரோடு சவுதியில் ரியாத்தில் இருந்து ஹரிக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிற இடமா இது. அந்த ஹரிக்கில் என்ன இருக்குன்னா ஆரஞ்சு தோட்டம். அந்த ஆரஞ்சு தோட்டத்துக்கு போகிற இந்த பாதை இதில் என்ன ஸ்பெஷல்னால், இது எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, மலைக்கு மேலே இந்த ரோடு போகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அப்போ இதில் பயணம் செய்யும் போது அவங்களுடைய மனநிலை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். மலைக்கு மேலே இந்த ரோடு போய் அந்த ஆரஞ்சு தோட்டத்துக்கு போகிற பாதை இது. ஹரிக்குங்கிற அந்த இடத்துக்கு போகிற பாதை. அதை பார்க்கும் போதே எவ்வளவு ஒரு ரசனையாக இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குன்னு. இந்த இதில் பயணம் செய்யும் போதே மனசு எவ்வளவு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மலை 2 மலைக்கு இடையில் இந்த ரோடு அப்படி போயிட்டு இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் சவுதிங்கிறது ஒரு பாலைவனம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அது ஒரு சோலைவனம் தான். அதை ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ரசிக்கக்கூடிய இடம் தான். பாலைவனம் சவுதிக்கு போனால் அது ஒரு பாலைவனம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான், நம்ம போகிற இடத்த பொறுத்து தான். சவுதி ஒரு சோலைவனம் தான், பாலைவனம் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பாருங்கள், இந்த மலையில் 2 பக்கம் மலையிலையும் நடுவத்தில் இந்த கார் போகும்போது அது ஒரு செம்மையான ஒரு ஃபீலிங்கு தான். அது இந்த பயணம் போய் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய ஃபீலிங் தெரியும். ஆமாம், அது ஒரு ரசிப்புத்தன்மை இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி 2 பக்கம் மலைக்கு நடுவத்தில் மலைக்கு மேலே அது போகிறது ரொம்ப செம்மையாக இருக்கும். இருக்கிற இடத்த முதல்ல நம்ம ரசிக்க கற்றுக்கிறணும். அது எந்த இடமா இருந்தாலும் வாழ்க்கையில் இருக்கிற இடம், இருக்கிற வாழ்க்கையை நம்ம ரசிக்க தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் அந்த ரசிப்புத்தன்மை இருந்தால் தான் அந்த லைஃபே நல்லாயிருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற இடத்த நம்ம ரசிக்கணும், போகிற இடத்த ரசிக்கணும், நம்ம பயணம் செய்கிற இடங்களை ரசிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் மைண்டு. அப்போ தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக இருக்கும். ஆமாம், அது எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த ரோடை தாண்டி போய் அவ்வளோ அதிசயம் என்னென்னா, அந்த ஆரஞ்சு பழ தோட்டம் தாங்க. அந்த ரியாத்தை தாண்டி அந்த ஹரிக்குங்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆரஞ்சு பழங்களை பாருங்கள். ஆரஞ்சு பழம் பார்க்க சின்ன ஒரு நுனி விரல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஆரஞ்சில் அவ்வளோ ஒரு வைட்டமின் நிறைஞ்சிருக்கு. இந்த பழங்கள் அவ்வளோ சிறப்பான பழம். அந்த ஊர் சந்தைன்னு சொல்லலாம். நம்ம ஊர் சந்தை மாதிரி அந்த சவுதியோடைய சந்தையை பாருங்கள். அது எப்படி அந்த இடத்துல எப்படி அந்த பழங்களை அந்த கோழி முதக்குன்னு விற்கிறா பாருங்கள். அவ்வளோ செம்மையாக இருக்குது அதை பார்க்கும் போதே. அப்படியே அந்த கண்ணுக்கே அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஆரஞ்சு பழம், அந்த லெமனு, அது இந்த பேரிச்சம்பழம், இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ செம்மையாக இருக்குது. இங்கே உள்ள பழங்களே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக தான் இருக்குது. அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லது, உடம்புக்கும் அவ்வளோ ஆரோக்கியம் அதில் அடங்கியிருக்கு. இந்த பழங்களில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இடம்னே சொல்லலாம் சவுதி. ஆமாம், ரியாத்லேருந்து போகிற ஹரிக்குங்கிற இடத்துல அமைஞ்சது இது. எவ்வளோ சிறப்பு பாருங்கள், ரொம்ப செம்மையான இது. பரக்கத்தான நாடுன்னு சொல்லலாம். நம்ம சவுதி பரக்கத்தான நாடு. சம்பாதிக்கலாம் நிறைய விஷயங்கள் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.